எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரியா பவானி சங்கர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போய் எமோஷ்னலாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன ட்வீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த சில காலமாக இவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அகிலன், பத்து தலை, ருத்ரன், பொம்மை, ரத்தம், இந்தியன் 2 இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்கு. ஸோ இதனால இதுக்கு காரணமே பிரியா பவானி சங்கர் தான் அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது மக்கள் பேசுனது கிடையாது, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரத்தம் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு அதனால தான் பிரியா பவானி சங்கரை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஷால் சொன்னதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இந்தியன் 2 படத்துடைய ஃபிளாப்பு கூட நம்ம பிரியா பவானி சங்கர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கடுப்பான பிரியா பவானி சங்கர் தற்போது என்ன பேசியிருக்காங்கன்னா, நான் ஒழுங்கா நடிக்கல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் நல்லா நடிக்கிறேன், எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட வதந்தி என்னை ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கு. என்ன ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படின்ற மாதிரி பேசி வந்துகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா என்னை ஒரு மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும், என்னுடைய கேரியரையும் என்னுடைய பேஷனையுமே மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உண்மைதாங்க. ஒரு நடிகை ராசி இல்லாத நடிகை, அவங்க நடிச்சாலே படங்கள் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் யார் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கொடுக்க போறாங்க? இப்போ டிமாண்டி காலனி 2ல அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படம் வெளியே வரப்போகுது. ஒருவேளை அந்த படமும் சரியா கை கொடுக்கலனா கண்டிப்பா அதுக்கப்புறமா பிரியா பவானி சங்கருக்கு பட வாய்ப்பு வருமா அப்படின்றதே டவுட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ராசி இல்லாத நடிகை அப்படின்ற விஷயம் தமிழ் திரை உலகில் மிகப்பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.